ஹே காய்ஸ், வி ஆல் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். பட் அது ஏன் நம்ம இன்னும் பில்ட் பண்ணாமல் இருக்கோம்? அந்த கொஷின் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ ஒரு ஜாப் லாஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ வரும்போது நம்மளோட எசென்சியல்ஸுக்கு கூட நம்மக்கிட்ட மணி இல்லை அப்படின்னா அப்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50K ஏர்ன் பண்ணுறவர் எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெண்ட்டு, இஎம்ஐ, ஃபுட், க்ராசரிஸ் இதெல்லாம் போட்டு நான் எசென்சியல்ஸ்க்கு மட்டும் 42,500 போட்டிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்துக்கே ஒரு 40,000 வேணும் அப்படின்னா அது ஒரு 6 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 வேணும். அப்போ இதை மந்த்லி நம்ம சேவிங்ஸில் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு 3,000 எடுத்தால் கூட இயர்லி பார்த்தீங்கன்னா 48,000 ரிமைனிங் நீங்கள் ஒரு போனஸோ இல்லை வேரியபிள் பே இந்த மாதிரி வர்றப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அலோகேட் பண்ண வேண்டிய விஷயம் எமர்ஜென்சி ஃபண்டாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். எகெயின் வி நீட் டு ரீஃபில் த எமர்ஜென்சி ஃபண்ட் கன்சிஸ்டண்ட்டாக. ஏன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது நம்ம ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான். நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.